ஏஜி என்று பல ஜீன்கள் நாம் சதா சர்வகாலமும் படிக்கவும் பார்க்கவும் நம்முடைய பாக்கெட்டில் நிரம்பி இருக்கிற செல்போனை எல்லாம் பார்த்துவிட்டு பசிக்கிறவோடு ஒரு ஜீவன், அதுதான் கஞ்சி. இந்த கஞ்சியை தருகிற கஞ்சை மண்ணில் நாம் இருக்கிறோம். எத்தனை ஜீ வந்தாலும் கஞ்சி என்ற ஒரு ஜீ இல்லை என்றால் எதுவும் இருக்க முடியாது என்பதால் கஞ்சிகளே நீங்கள் வாழ்க என சொல்லி உண்மையில் புரிஞ்சி உண்டார்கள். இன்னும் எத்தனை ஜீ வந்தாலும் நான் உள்ளபடியே உங்களை மருந்த நிலத்திற்கு 1 கிலோ அரிசி நான் 3 அரிசி சாப்பாட்டை மதியம் சாப்பிட்டேன். ஒரு காலத்தில் நான் இப்படி சாப்பிட்டு சோறுடைய நாடு என்று தமிழில் படித்து பார்க்க வந்தாங்க. ஒருவேளை சோற்றுக்கு 3 அரிசியை போடுகிற பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் சாப்பிட்டவர்களுக்கு நன்றி சொல்வது என்பது கடமை. உழவனியை மருந்த நிலத்திற்கு 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 2500 லிட்டர் தண்ணீரை குடிஞ்சி தருகிறார். 2500 லிட்டர் தண்ணீரை தந்து 1 கிலோ அரிசியை உங்களுக்கு உற்பத்தி செய்ய சொல்லுகிறது. சென்னைக்கு ஒரு காரை உற்பத்தி செய்வதற்கு குறிஞ்சி நிலம்தான் 5 லட்சம் லிட்டர் தண்ணீரை தரும். தாரா தோரா என்பதையெல்லாம் எதிர்காலம் முடிவு செய்தாலும் அது காரானாலும் தோரானாலும் குறிஞ்சி நீர் தர வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போது நவீன தொழில்நுட்பத்தில் பேட்டரி கார்கள் வந்து பேட்டரியுடைய ஸ்கூட்டரில் கார் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் நான் நிறைய அதுக்கு பின்னாடி சூழலுக்கு உகந்தது என்று ஏதோ பேட்டரி கார்களை பேட்டரி வண்டிகளை சூழலுக்கு உகந்தது என சொல்லி விளம்பரம் செய்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் பேட்டரி கார்கள் சூழலுக்கு உகந்ததா என்றால் அது மேலும் குறிஞ்சி நிலத்தை சீரழிக்க வந்தது. லித்தியம் என்கிற ஒரு தாது வேண்டும் என்றால், குறிப்பாக பேட்டரிகளுக்கு லித்தியம் என்கிற ஒரு தாது வேண்டும் என்றால் அது மேற்குமலை தொடரை பேருக்குத்தான் எழுதுவார். பிறகு அந்த பேட்டரிக்குள் அந்த லித்தியத்தை போட்டு பேட்டரிக்கு மின்சாரத்தை நீங்கள் நிலக்கரி எடுத்து மின்சார உற்பத்தியில் தான் செய்யும். ஆக இன்னும் சூழலுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி மனிதன் வரவில்லை என்று குறிப்பாக மனிதனிடம் எனக்கு பிறகு முறை இலக்கை பற்றி பேசுகிறேன். முல்லை நிலம் மருதமும் சரி, குறிஞ்சியும் சரி, முல்லையும் சரி, காடு அழிய அழிய கடைமடை உங்களுக்கும் எனக்கு தொப்பு மேலே காடு அழிகிறது, கீழே கடமடை காடு. இந்த 2க்கு இருக்கிற உறவு மேலே 3 என்ற ஒரு பகுதி இருக்கு. இடுக்கி மாவட்டம் கேரளாவிலிருந்து வந்த ஒரு நண்பர் அங்க இருக்கிற விவசாயிகளின் போராட்டத்தை பற்றியெல்லாம் பேசி நம்மோடு உட்கார்ந்துருக்கிறார். ஒரு 100 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு பாண்டிய நாட்டிலிருந்து தான் பழகும் அங்கே போகும்போது 3 ஆண்டு தேயிலை தோட்டத்தை போட்டோம். தேயிலை தோட்டத்துக்கு பிறகு மரப்பயிருக்கு பிறகு பணப்பயிர் என்று பணப்பயிர்களாக போட்டு ஒரு காலத்தில் காவேரிக்கு பெரிய அளவுக்கு நீர் கொடுக்கும். காவேரிக்கு தண்ணீர் என்பது கர்நாடகாவிலிருந்து ஒரு காலத்தில் வந்தது. கர்நாடகாவிலிருந்து வடிகால் அமராவதி 3வது பகுதியிலிருந்து 3 ஆறுகள் பொங்கி பாய்ந்து வந்தால் அமராவதி நிரம்பி காவேரிக்கு ஒரு பெரிய நீரை தந்ததால் தான் இளம்பாடிகள் அகண்ட காவேரி என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. வான் வைத்தாலும் தான் பொய்யா காவேரி என்று எழுதுகிற நம்பிக்கை, நம்பிக்கையை பொய்யாக்கியவர்கள் நம்ம அவன் எழுதுகிற போது காவேரி அப்படித்தான் இருந்தது. காவேரி பார்க்க
அமராவதி என்கிற ஒரு நதி, ஒரு ஆறு உடுமலைப்பேட்டை தாண்டி வராத அளவுக்கு திருத்து போவதற்கு மேற்கு தொடர்ச்சியில் நடந்த தேயிலை தோட்டம் சொல்லிட்டாங்க. அடுத்து காவேரிக்கு தண்ணீர் வருகிற பெரிய ஒரு நதி, அதுவும் ஜீவ நதி பவானி. நீலகிரி மலையும் நிரம்ப தேயிலை தோட்டங்களும், தேயிலை தோட்டமெல்லாம் போதாது என்று நகரமயமார்கள். முதலாம் ஊட்டிக்கு போனால் திருப்புவை போல, ஈரோட்டை போல நகரமாக, அது குறிஞ்சி நிலமாக இல்லை, அது ஒரு நகரம். நகரத்திலிருந்து என்ன வரும்? நகரத்திலிருந்து கீழே சாக்கடையை தவிர ஒன்றும் கீழே வரும். பவானி நதி ஒரு காலத்தில் பரிசல் ஆமைகள் வாழ்ந்தனர். உழவர்களே, இளம் உழவர்களே, இயற்கை ஆர்வலர்களே, ஒரே இந்த கூட்டத்தில் எத்தனை உழவர்களே இரண்டு வகையானவர்கள். இளம் உழவர்கள் இருக்கிற சபை, இயற்கையினுடைய உழவர்கள் இருக்கிற சபை, ஆர்வலர்கள் இருக்கிற சபை, ஆசிரியர்களும் மாணவர்களும் நிரம்பி இருக்கிற சபை. இந்த சபைக்குள்ள பெருமை, சோழ நாட்டின் பெருமை உள்ளபடியே. அதனால்தான் இந்த சபையில் குறிஞ்சியை பற்றி பேசுகிற போது எனக்கு அவ்வளவு பெருமிதமாக, குறிஞ்சியை பற்றி எனக்கு பேசுவதற்கு சொல்வதற்கு பரிசல் ஆமை என்கிற ஒரு ஆமை உலகில் சாம்பமுறை என்கிற ஒரு முதலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவும் முடியும். மயில் கெண்டை என்கிற ஒரு மீனை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. நீலகிரி குறிஞ்சி நிலத்திற்கு மாறாக எல்லாம் வந்தபோது 3 மணிகள். இப்போது பவானி ஆற்றில் பரிசலாமையை, மயில் கெண்டையை, சாம்ப முதலையை பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் காவேரி பொங்கி பிரவாகம் எடுத்த இரண்டு கரையிலும் நீர் தழும்ப ஓடிய காட்சியெல்லாம் நீலகிரியும் மூணாரும் நமக்கு காவேரியை இல்லாமல் செய்திருப்பது குறிஞ்சி நிலத்தில் மீது நடந்த மேம்பாட்டு திட்டம் என்பதை சேர்ந்து கொண்டிருக்கிறார். மனம் இருந்தால் இனம், மனம் இருந்தால் இனம் இருக்கு. நான் சொல்கிற இனம் உயிர், நீங்க வேற இனம் உயிர். மனம் இருந்தால் இனம் இருக்கும், அது உயிர் இனம் இருக்கும் என்பதை